மீஸ் டுடே வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் வித் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வீக்குக்கோட எஃப்எஃப் எபிசோட் 4 பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃப் வந்துட்டு இன்னும் 2 பார்ட்டில் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்பேடில் அது இல்லாமல் வந்துட்டு இன்ஸ்டாலலாம் எப்படி ஒரு ஸ்டோரி படிக்கிறோமோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ வாய்ஸ் ஓவரில் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். இல்லை எனக்கு இப்போல்லாம் பிடிக்காது அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் 2 இடத்துலையுமே எல்லாருமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருந்திருப்பீங்க, அப்படியே வந்து உங்கள் லவ் ஸ்டோரி ஸ்டாப் பண்ணிட்டு போதும் நீ ஆஃபீஸுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி வீட்டை சொல்லிட்டீங்க. சின்னதாக ஒரு பவுட்டோடு உங்களை பார்த்துட்டு இப்போ மீத ஸ்டோரி நம்ம எப்போ தான் கேட்குறது ஏன் அப்படின்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தயவு செய்து நீ கிளம்புவி அப்படின்னே அவள் சிரிச்சிட்டே வந்து உங்களை ஹக் பண்ணுறா. நீங்களும் அவனை பேக் ஹக் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு நீ ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஒன்றுமே இல்லை ஒயன், இது எல்லாமே வந்து எனக்கு தெரியணும், அப்போ தான் வந்து நீ எப்படி அப்படிங்கிறத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து அதில் இருக்க உன்னோட லவ் தெரியாது ஒயன், அதில் உன்னோட கேரக்டர் நீ சொல்கிறீல அதுதான் எனக்கு தெரியும். நான் வந்து இந்த பேர் அந்த கேரக்டரை திருப்பி வெளியே கொண்டு வர வச்சு அதே மாதிரி நான் லவ் பண்ணணும், அதுதான் என்னோடய ஆசை. தவிர மற்றபடி உன்னோட லவ்வில் எனக்கு எந்த வித ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மட்டும் வி சொல்லிட்டா. நீங்கள் வியை பார்த்துட்டு உண்மையிலே உன்ன மாதிரி ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வி ஹக் பண்ணி அவள் லிப்பில் சின்னதாக கிஸ் பண்ணுறீங்க. வி ஒன்று இப்போ தெரியலையா மேடம்க்கு நம்ம பையன் நம்மளை பார்க்குறான்னு அப்படின்னா நீங்கள் உங்கள் பையனை பார்க்குறீங்க. அவங்க 2 பேர்த்தையும் தான் பார்த்துக்கிட்டே வந்து சிரிச்சிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு அச்சோ நான் இதை மறந்துட்டேன் அப்படின்னோடனே ஐயோ பையனையே மறந்துட்டியோ அப்படி சொல்லி அவள் வேறு ஷாக்காக அவங்கள பார்க்குறான். நீங்கள் சரி வா நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு வீயும் கிளம்பிட்டா. நீங்கள் உங்கள் பையனை தூக்கிட்டு வந்துட்டீங்க. இன்றைக்கி உங்கள் பையன் அழலாம் இல்லை, உங்கள் மூஞ்சியே பார்த்துட்ருக்கான். வி ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி பையன் பார்க்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே உனக்கு ஃபுல்லாக வேணும்னு சொல்ல, அதை விட்டுட்டு என் பையனை காரணம் சொல்லாத அப்படி சொன்னோன்னே வீ சிரிச்சிட்டே வந்துட்டு பாய் தங்கம் அப்படி சொல்லி உங்கள் பையனுக்கு ஒரு கிஸ் பண்ணுறான். உங்கள் பையனும் சிரிச்சிட்டே வந்துட்டு வீ கணத்தை எச்சி பண்ணிவிட்டேன் எப்போதும் போல் கிஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டே வீ கணத்தை லைட்டாக தொடச்சிட்டு பாய் லவ் யூ அப்படின்னு வீயும் வந்துட்டு பாய் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். பையனை கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைங்கள்லாம் உட்கார வைப்பாங்கள்ல அந்த இதில் உட்கார வச்சுட்டிங்க. அவன் அதனால் நடந்து உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். நீங்களும் போய் ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ வந்து அந்த ட்ரிப்பு தான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து வி ஃபுல்லாக ஞாபகப்படுத்தி விட்டு போயிருக்கான். நீங்கள் ஐயோ இந்த வியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு ஃபுல்லாக இப்போ அதை மட்டும்தான் மைண்ட் ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போய் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க உங்கள் பையனை தூக்கிட்டு. அங்கே போனோன்னு வியோட பிக்கை பார்த்துன்னு அவ்வளோலாம் அந்த பாஸ்டெல்லாம் மறந்துட்டு இப்போ இருக்க வி தான் ஞாபகம் வர்றான். உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆனது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவன்கிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னது, அந்த கொஞ்சம் ஸ்டோரியை சொன்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவனோட லவ்வில் நீங்கள் ஃபுல்லாக ஃபால் ஆனது, அதுக்கப்புறம் உங்களுக்கும் வீக்கான ஹாப்பி மூமெண்ட்ஸ், அப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனது, அந்த 10 மாதமே உங்களை எப்படி பார்த்துக்கிட்டான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது. உங்களை ஒரு குழந்த மாதிரி பார்த்துப்பான், ஒரு வேலை செய்ய மாட்டான், பயங்கரமாக தாங்குன்னு தாங்கியிருப்பான். அந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஞாபகம் வரப்போ அந்த ஜேகேவோட லவ் வந்து உங்களுக்கு இப்போ தோணலை. ஏன்னா என்னோடய வியோட லவ் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஜேகேவோட லவ் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள் சின்னதாக அந்த ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் பையனை படுக்க வைக்கிறீங்க. மதியம் ஆயிடுச்சு. அவன் தூங்கவே இல்லை, இவ்வளோ நேரம் அப்படியே ஆக்டிவாக அலைஞ்சிருப்பான். அவங்கள பார்த்துட்டே இருக்கான். சரி இதை மம்மி இன்றைக்கி ஸ்டோரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லியும் அவன் தூங்க வைக்க ஏதாவது ஸ்டோரி படிச்சுட்டே தான் இருப்பீங்க. அதுக்காக சரின்னு சொல்லிட்டு ஸ்டோரி புக் எடுக்கிறீங்க. அவன் உங்கள் மூஞ்சி பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஸ்டோரியை படிக்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் பேனு பார்க்குறான். நீங்கள் காலையில் மட்டும் அப்படியே அந்த லவ் ஸ்டோரி சொல்கிறப்ப அப்படியே நீயும் உங்கள் அப்பனும் நீ பார்த்தீங்க இப்போ மட்டும் எப்படி பார்க்குற நீ அப்படி சொல்லிட்டு உங்கள் பையனை பார்க்குறீங்க. அவன் மூஞ்சி திருப்பிக்கிட்டான். நீங்கள் ஒன்று ஏண்டா இந்த ஸ்டோரி நல்லா இல்லையா, அம்மா இதை சொல்லி போர் அடிச்சிட்டோனோ அப்படின்னானே அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்று அவ்வளோ போகையாவா சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை பார்க்குறீங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டோரியை நீங்கள் நிறைய தடவை உங்கள் பையன்கிட்ட சொல்லிட்டீங்க, அதனால அவன் அப்படி ஒரு ரியாக்ஷனில் இருக்கான். நீங்கள் ரொம்ப மம்மி ரொம்ப பழைய ஸ்டோரியாக சொல்லி மொக்க போடுறணும் அப்படின்னு எனக்கு பையன் அவனே அப்படிங்கிறான். டேய் இப்போ இதுக்கெல்லாம் சொல்லக்கூடாதுடா அப்படி சொல்லுங்க. பையன் அவனே அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டு அச்சோ என் குட்டி தங்கம் அப்படி சொல்லிட்டு சரி அம்மா வேணா அந்த ஸ்டோரி உனக்கு கண்டினியூ பண்ணவா அப்படின்னோடனே அவனும் ஊங்குறான். நீங்களும் அதுக்கப்புறம் அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு போகும்போதே வந்துட்டு ஜேகே வந்து உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பானுங்க. ஜேகே இப்போ எதுக்கு ஐஸை க்ளோஸ் பண்ண அப்படின்னே 1 2 3 ஓப்பன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று ஜேகே பார்த்துட்டு ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணுறீங்க. நீங்கள் கண்ணை திறந்த உடனே அடுத்து அந்த மலையை பார்த்துட்டு இங்கிட்ட பார்க்குறங்காட்டி மினியும் ஜிமினும் ஒரு கேக்கோடு நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ஜேகேயை பார்த்து சர்ப்ரைஸாக பார்க்குறீங்க. உடனே ஹாப்பி பர்த்டே மை டியர் பொண்டாட்டி நான் மறக்கலை அப்படிங்கிறான்.
மறந்துட்டேன்னு நினச்சேன். யாருமே எனக்கு விஷ் கூட பண்ணல. சத்தியமாக எல்லாருமே மறந்துட்டீங்கன்னு நான் நினச்சேன் தெரியுமா அப்படின்னு. ஐயோ என் அழகு பொண்டாட்டி ஓம் பர்த்டேவை எப்படி மறப்பேன் அப்படி சொல்கிறான். ஜிமின் உடனே போதுண்டா நாங்கள் கொஞ்சம் முன்னாடி இருக்கோம், அதை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படின்னு மினி உடனே ஆமாம் ஆமாம் ரொம்ப கொஞ்சாதீங்க அப்படி சொல்லி அவள் வேறு கண்ணு மூடி ஆக்டிங் பண்ணுறா. அதே மாதிரி ஜிமினும் வந்து அவன் கண்ணு மூடி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து சிரிச்சிட்டு சரி சரி கேக் வெட்டலாம், தயவு செய்து 2 பேரும் உங்கள் ஆக்டிங்கை நிறுத்துங்க அப்படின்னு 2 பேரும் ஆக்டிங்கை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அந்த கேக்கை வெட்டி ஜேகே கூட்டுறீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இவ்வளோ ஒரு ஹாப்பியான பர்த்டே எனக்கு கொண்டாடினதே இல்லை தெரியுமா, நான் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்ததே இல்லை அப்படி சொல்லுங்க. கண்ணெல்லாம் கலங்குது. அவனும் கண்ணை தொடச்சிட்டு அழவே கூடாது, எப்பவுமே கூட நான் இருப்பேன்டி, அழவே கூடாது, உன்னோட ஒவ்வொரு வருஷம் பர்த்டேவும் இப்படி தான் இருக்கும், என்னை பேர் நீ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோ, இதுக்கெல்லாம் இவ்வளோலாம் எமோஷ்னல் ஆகவே கூடாது அப்படி சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படி சொல்லுங்க. கண்ணு திரும்பி கலங்கிட்டே இருக்குது. ஜேகே அதை தொடச்செல்லாம் விட்டுட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி உங்களை காம்டவுனும் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஜிமினும் மினியும் கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் ஜேகே உட்காந்து கேக் சாப்பிட்டுருக்கீங்க. எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. பேசி முடிச்சுட்டு பார்க்குறீங்க மணி 5:30 கிட்ட ஆயிடுச்சு. நீங்கள் ஆமாம் 5:30 ஆயிடுச்சு, நம்ம ஏன் ஹோட்டலே போகல அப்படின்னோடனே ஜிமின் உங்களை பார்த்துட்டு எதுக்கு ஹோட்டல் அப்படிங்கன்னா நீங்கள் ஒன்று நைட்டு ஸ்டே பண்ண அப்படியே ஸ்டே பண்ணாமல் இங்கே உட்காந்துருக்க போகிறோமா அப்படின்னோடனே ஆமாம் இங்கே தான் நம்ம வந்து டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னோடனே நீங்கள் அவனுங்களை பார்த்துட்டு டென்ட்டு போட்டா அப்படின்னோடனே ஆமாம் அவன் டென்ட்டு போட போகிறோம் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். நீங்கள் டென்ட்டுக்கான எந்த திங்ஸுமே நம்ம கொண்டு வரல, எப்படி டென்ட்டு போடுறது அப்படின்னு. அதான் இங்கே பாரு நாங்கள் கொண்டு வந்துட்டோமே அப்படி சொல்லி காட்டுறாங்க. ஆல்ரெடி ஆள்லாம் வச்சு கொண்டு வர வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு இப்போ இதை யார் போடுவா அப்படின்னு. அதுக்கெலாம் ஆள் இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு மினியை கூப்பிட்டுட்டு எழுந்திரிக்கிறான். நீங்கள் ஒன்று என்ன 2 பேரும் எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் எங்கள் டென்ட்டை ரெடி பண்ணுவோம், நீங்கள் 2 பேரும் உங்கள்தான் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நம்ம 2 பேருமா அப்படின்னு. ஆமாம் வாடி அப்படி சொல்கிறான். நீங்களும் ஜேகேவை ரெடி பண்ணுறீங்க, அதே மாதிரி எங்கள் ஜிமினும் மினியும் ரெடி பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு ரெடியே பண்ண 2 பேரும் இங்கிட்ட அடிக்கிறேன்னு சொல்லி இங்கிட்டு பிடிக்க அப்புறம் அங்கிட்டு பறக்க அப்படி சொல்லி விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஜேகே ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுறீங்க. அவன் எங்கே பிடிக்க சொல்கிறானோ அங்கே பிடிப்பீங்க, அவனே ஆணி அடிச்சு திரும்பி அவனே அந்த சைடு போயிடும். நீங்கன்னா அவன் கூடயே போகிறீங்க. ஒரு வழியாக உங்கள் டென்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அந்த டென்ட்டு வந்து அப்படியே கந்தர குளமாக கிடக்கு. நீங்கள் பார்த்துட்டு இவங்களுக்கு ரெடியே பண்ண தெரில அப்படின்னு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு போய் ஜேகே ஹெல்ப் பண்ணுறான். ஜேகேயும் ஜிமினும் சேர்ந்து ஒரு வழியாக அந்த டென்ட்டும் போட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க செம்மையாக இருக்குது. அந்த மலை உச்சியில் நீங்கள் 2 பேரும் டென்ட் போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு வேளை காற்றடிச்சு நம்ம டென்ட் அப்படியே மலையிலேருந்து கீழே போயிருச்சுன்னா அப்படின்னோடனே ஜிமின் உங்களை பார்த்துட்டு உன் தலையில் கழுத்துக்கு அடிக்க அப்படிங்கிறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அவன் பாரு என்னை எப்படி சொல்கிறான் ஜிமின் அப்படின்னே ஊம்புத்தி ஆண்டி குண்டக்க மண்டக்க யோசிக்குது அப்படின்னே எனக்கு தோணுச்சு அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. ஜேகே சிரிச்சுட்டு சரிப்பா கேம்ப் ஃபயர் உண்டாக்கலாம் அப்படின்னே அதுக்கு விறகு வேணும், அப்புறம் வந்து மேட்ச் பாக்ஸ் வேணும், அதெல்லாம் நம்ம கொண்டே வரல அப்படின்னே எல்லாமே ரெடி பண்ணிட்டோண்டி அப்படின்னே ஓ இது உங்கள் ப்ரிப்பேர்டு பிளானில் அப்படின்னே ஆமாண்டி மக்கு அப்படி சொல்லி உங்கள் தலையிலேயே ஜேகே சின்னதாக கொட்டுறா. நீங்கள் சிரிச்சிட்டு சரி சரி விடு என் மூளை கொஞ்சம் அப்படி தான் வேலை செய்யும் அப்படி சொல்லிட்டீங்க. ஜேகேவும் சிரிச்சிட்டு ஜிமினும் அவனும் சேர்ந்து கேம்ப் ஃபயர்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மினியும் சேர்ந்து அந்த ஃபிஷ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து அந்த குச்சியில் சொருவி அந்த சாப்பாடெலாம் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுங்க 2 பேரும் ஒரு வழியாக அந்த ஃபயர்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. மணி 6:30 இருக்கும். சன்ரைஸ் பார்க்கலாமா அப்படின்னே சன்ரைஸ் இல்லை சன்செட் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சாரி கொஞ்சம் எனக்கு வந்து இங்கிலீஷில் அப்படி தான் மிஸ்டேக்லாம் வரும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது வாங்க அப்படி சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே நிற்கிறீங்க. முக்கால்வாசி ஃபுல்லாகவே அது வந்து போயிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது, அது உள்ளே போயிடுச்சா நைட் ஆயிரும் அப்படின்னோடனே ஆமாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து ஜேகே ஹக் பண்ணி உட்காந்துருக்கீங்க. மினியும் ஜிமினும் கொஞ்சம் தள்ளி அவங்க 2 பேரும் ஹக் பண்ணி உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு லைஃப்பில் இது போதும்னு தோணுது அப்படின்னோடனே போதுமா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறான். ஆமாம் இதுவே போதும், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னோடனே இதுக்கு மேலே தான் நிறைய இருக்குது அப்படி சொல்லி உங்கள் நெக்கை கிஸ் பண்ணுறா. நீங்கள் ஒன்று சேக்கு இப்படிலாம் பண்ணாத அப்படின்னானே ஒயன் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, ஸ்டில் இது வரைக்கும் நான் உன்னை வந்து லிப்பில் கிஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் உன் நெக்கில் எப்பயாச்சும் பண்ணியிருக்கேன், அதுக்கே திருப்பி இப்படி சொல்லாத அப்படின்னே சரி விடு அப்படின்னே நீ காலேஜ் முடிச்சுட்டோன்னே ஞாபகம் இருக்கா அப்படின்னே இருக்குது அப்படின்னே அப்போ இனி பேர் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறா. நீங்கள் அவனை பார்த்துட்டு ஆனாலும் ஜெக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னே போதுண்டி போதும் எல்லாத்தையும் எப்படி நாள் தள்ளாது, எனக்கு நெஞ்சு அடைக்குது அப்படின்னே சரி ஏன் நெஞ்சு அடைக்குது, செத்துக்கிட்டு போயிடாத, உன் கூட தான் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டான். நீங்களும் ஜேகே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமினும் மினி அவங்களோட கான்வர்சேஷன் ஜாலியாக போயிட்டுருக்கு. ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. நைட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இங்கே உட்காந்துருக்க போகிறோம் அப்படின்னு ஜிமின் ஒன்று ஆமாம் பசிக்குது அப்படி சொல்கிறோம். நீங்கள் ஆமாம் ஜிமின் எனக்கும் பசிக்குது அப்படி சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிச்சிட்டிங்க. நீங்கள் ஜிமினும் வேகமாக கேம்பெயினை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க.
நீங்களும் ஜேகேயும் ஒரு பெட்ஷீட்குள்ளே ஒன்றா உட்காந்துருக்கீங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஜிமினும் மினியும் அவங்க 2 பேரும் ஒரு பெட்ஷீட்குள்ளே ஒன்றா உட்காந்துருக்காங்க. ஹாப்பியாக அதை பேசிகிட்டே குக் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த கான்வர்சேஷன் அண்ட் அந்த பிளேஸு. அந்த வெளிச்சம் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, மற்றபடி சுற்றி ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அந்த ஃபீலு. அந்த ஒயிட் பனி வந்து அப்படியே லைட்டாக உங்ககிட்ட இருக்குது, அதெல்லாம் ஒரு ஹீட் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஃபுல்லாக பனியாக தெரியுது உங்களோட கேம்பெயின் அப்படிங்கிறப்ப அதை பார்க்கவே எவ்வளோ ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும். அந்த ஃபீல்டில் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இதெல்லாமா கொண்டு வந்தேன் அப்படின்னானே. இது இங்கே ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிட்டே பேசிகிட்ருக்கீங்க. அப்புறம் செம்ம குடி தான், நீங்களும் மினியும் தான் அப்படியே 2 பேரும் ஆன்ட்டு கிடக்குறீங்க. ஜேகே அவங்கள தூக்கிட்டு சரிடா நான் உள்ள போகிறேன், நீ அவளை தூக்கிட்டு போ அப்படின்னானே. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க டென்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நீங்களும் ஜேகே வந்து உங்கள் டென்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. ஜேகே வந்து டென்ட்டை க்ளோஸ் பண்ணுற. நீங்கள் ஒன்று ஜேகே நீ தப்பு பண்ணுற அப்படின்னு. என்ன தப்பு பண்ணுற அப்படின்னா, 2 பேரும் ஒன்றா இருக்க இடத்துல கதவை க்ளோஸ் பண்ணக்கூடாது, டென்ட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாது, நீ தப்பு பண்ணுற அப்படி சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அதை கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தா சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு. கண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏங்கிறீங்க, கண்ணு திறக்கவே மாட்டேங்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அச்சோ நீ எனக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறது தெரியுமா, நான் உன் வாய்ஸ் வச்சு தான் நீ என்ன சொல்கிற, கிட்டவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டே ஜேகே கூப்பிட்றீங்க. ஜேகேவும் கிட்ட வரா. நீங்கள் ஜேகேவை அப்படியே அவன் ஹெட்லேருந்து அவன் ஐஸை தொடுறீங்க. அவன் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் நோஸை அப்புறம் அவன் லிப்ஸை தொட்டிட்டு சிரிக்காத அப்படி சொன்னேன்னு ஜேகே வட்டு என்னடி சிரிக்காத, அப்புறம் நீ இப்படி பண்ண எனக்கு சிரிப்பு தான் வரும் அப்படின்னானே. அச்சோ அழகா அப்படி சொல்லிட்டு திரும்ப மூக்கு பிடிச்சிக்கிடுறீங்க. உடனே ஏய் மூக்கு கில்லாத நெத்து தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னா. அப்போ ஏதோ பிடிச்சிக்கில்லு அப்படி சொல்லிட்டு உதட பிடிச்சி ஆடுறீங்க. உடனே என்ன வலிக்குது விர்றி அப்படின்னானே. என்ன இதுக்கே வலிக்குதுன்ற, எப்போ பார்த்தாலும் பண்ணலான்னு சொல்லுவா. அப்போ உனக்கு வலிக்காதா அப்படின்னு. எனக்கு வலிக்காதே அப்படின்னானே. அப்போ யாருக்கு வலிக்கும் தானே யாருக்காச்சு, அப்போ உனக்கு தான் வலிக்கும் அப்படின்னானே. உனக்கு வலிக்கும் அப்படின்னா என்னக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அம்மா கண்ணு திறக்கிறீங்க. இப்போ மட்டும் கண்ணு திறக்குது அப்படின்னானே. அது நீ சொன்னதில் கொஞ்சம் ஷாக்கில் திறந்துச்சு, ஷாக்கு அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு சரி பர்றி அப்படி சொல்லி உங்களை படுக்க வச்சு உங்களுக்கு சேர்த்து ஒரு பெட்ஷீட் பற்றி விட்டான். நீங்கள் வந்து ஜேகே சைடு திரும்பி ஜேகே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அந்த டென்ட்டே ரொம்ப குட்டியாக, அதில் நீங்கள் போய் அவன் மேலே போய் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி படுத்துனா உங்களை பார்த்து சிரிச்சுட்டு இவ்வளோ டைட்டாக வேணாமே அப்படின்னு. ஏன் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு. அப்புறம் இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணால் என்னால் சத்தியமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு. எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ணியிருக்க, ஐ ஃபீல் யூ அப்படின்னு நீங்கள் ஜேகே பார்த்துட்டே சொல்லுங்கள். ஜேகே உங்களை பார்த்துட்டு ஐ ஃபீல் யூவா அப்படின்னானு. ஆல்ரெடி ஒன்று நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஜேகே ஐஸே ஒய்ட் ஆகுது. என்னடி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் நீ நிறைய தடவை பெட்டில் வந்து படுத்திருக்கப்போ எனக்கு செம்ம ஹாட்டாக ஃபீல் ஆகும்ல, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிப்பேன். அச்சிச்சோ என்னை பார்த்தா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிப்பேனா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேனா, நீ அதுக்கப்புறமும் நீ தூங்கிடுவா, அவள் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. அடி பாவி கல்லிஞ்சக்காரி, அப்போ இத்தனை நாளாக ஃபீல் பண்ணிட்டு தான் அமைதியாக இருந்தியா அப்படின்னு. அப்புறம் அப்போயெல்லாம் என்னாலாம் வந்து எனக்குலாம் தர முடியாது. நம்மளோட ஃபஸ்ட் டைம் இஸ் அ மெமரபுள் டைம். நான் அதை வந்து என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம பெட்ரூம்லலாம் வேணாம், அது இந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் அப்படின்னு. இந்த பிளேஸ் ஓகேவா அப்படின்னு. இந்த பிளேஸ் ஓகே தான், பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, ஏன்னா நீ முரட்டு பையன் அப்படின்னானே. நான் முரட்டு பையன்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே வரா. நீங்கள் உடனே என்ன பண்ணுறடா திருட்டு பூனை அப்படின்னானே. நான் பூனை அப்படின்னானே. இல்லை திருட்டு முயல் என்ன பண்ணுற அப்படின்னானே. ஐயோ ஏன்டி க்யூட்டாக பேசுகிற அப்படின்னானே. தெரியல எனக்கு இந்த வாய்ஸ் தான் வெளியே வருது அப்படின்னு. வரும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவன் பொறுமையாக உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் ஒன்று ஐயோ திருட்டு முயல் என்ன பண்ணுற அப்படின்னு. ஐயோ திருட்டு முயல் இப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவன் கையை எடுத்து விடுறீங்க. அதெல்லாம் திருட்டு முயல் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. ஆமாம் இது ஃபுல்லாக திருட்டு முயலுக்கு தான், அது என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் கையை எடுத்துட்டீங்க. உங்கள் ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அவங்க பக்கத்தில் வச்சுட்டு அவன் ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பக்கத்தில் வைக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அச்சோ திருட்டு முயல் குளிர்து இதுக்கு அவுத்த அப்படி சொல்கிறீங்க. உங்களுக்கு நடுங்க ஆரம்பிச்சு. அவன் டைட்டாக உங்களை ஹக் பண்ணலாம். நீங்கள் ஒன்று திருட்டு முயல் நீ ரொம்ப சூடாக இருக்க அப்படின்னானே. ஆமாம் ஐ ஃபீல் நீடி, ஸோ ஐ எம் ஸோ ஹாட் அப்படின்னானே.
எஸ் யூ ஸோ ஹார்ட் அப்படிங்கிறீங்க. பொறுமையாக என்டர் பண்ணுறேன், உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. அதை அப்படியே கிளிஸ் பண்ணிட்டே உங்கள் பாடி ஃபுல்லாக பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே பொறுமையாக என்டர் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறமா ஒரு வழியாக அந்த செக்ஷன் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் அவனை பார்த்துட்டு யூ ஸோ ஹார்ட் அண்ட் ஐ லவ் யூ பண்ணி பையா அப்படிங்கிற அவனும் ஐ லவ் என்ன அப்படி சொல்லிட்டு அவனும் கண்ணை மூடி படுத்துட்டான். ஒரு 10 நிமிஷத்துலேயே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் மோன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அவன் பார்க்குறான், பக்கத்தில் ஜெமின் மினி இதில் இருந்தால் வருது. அவனே சரி எல்லோரும் வாழ்ந்துட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டான். 2 பேரும் நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் கண்ணை திறக்கிறீங்க. உங்களுக்கு லைட்டாக வந்துட்டு அப்படியே குளிர்ற மாதிரி ஃபீல் கொடுக்குது. நீங்கள் ஜேகே போய் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜேகே ஒன்று உங்களை டைட்டாக பேக் ஹக் பண்ணுறான். நீங்கள் 2 பேர்த்துக்கும் போர்வையை நல்லா பொத்தி விட்டு பார்க்குறீங்க. அப்படியே அந்த பனி தானே வெளியே இருக்கும், சரி திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடது லைட்டாக ஒரு ஆஃப் தான் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் ஃபுல்லாக அவ்வளோ பனியாக இருக்குது. நீங்கள் அதை லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ஜேகே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜேகே என்னடி பண்ணுற குளிர்லையே, அதை எதுக்கடி ஓப்பன் பண்ண அப்படின்னு சும்மா வேடிக்கை பார்க்க தான். ஜேகே கண்ணு திறந்து பாரு அப்படின்னு ஜேகேயும் பார்க்குறான். நீங்கள் வந்து ஜேகே ரொம்ப க்ளோஸில் ஏறி படுத்துருக்கீங்க. உங்கள் கால்லாம் அவன் கால் மேலே தான் இருக்குது. அப்படி படுத்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்து வேடிக்கை பார்க்கும்போது ஜேகே வந்துட்டு அப்படியே நம்ம கால் ஃபோக்கஸ்லேருந்து அங்கே பாரு எப்படி இருக்குது அப்படின்னா நீங்களும் பார்க்குறீங்க. அது பார்க்கவே செம்மையாக இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்து சிரிச்சுட்டு அடு பாவி என்னடா பண்ணி வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு. அடு பாவி என்னடா பண்ணியா, ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுறட்டு எப்படி கேட்குறா பாரு அப்படின்னு. ஆஹா அப்படின்னு ஆமாம் அப்படி சொல்கிறான். அவங்கள பார்த்துட்டு ஓ பர்மிஷன் எல்லாம் பண்ணிட்டேன்னு இப்போ தோணுதா அப்படின்னு. அதுக்கே இவ்வளோ ஸ்டக்காகி கேட்குற. அதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஜேகே சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு 2 பேர் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க. இன்னும் அவங்க 2 பேர் இதெல்லாம் ஓப்பனே பண்ணல. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க டயர்டாக தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எல்லோரும் நம்மள மாதிரி சீக்கிரமாக இருக்க மாட்டாங்கவா அப்படி சொல்லிட்டு அவனும் உங்களை கூட்டி கொஞ்சம் தூரம் நடக்கிறான். நீங்களும் அவனும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களோட லவ் ஸ்டோரி வந்து நீங்கள் சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டே போயிட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டன் வந்து பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு சும்மா வாக்கிங் போகலான்னு போகணும் அப்படின்னு. பரவாயில்ல வாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு காலையில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. எல்லோரும் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொழிஞ்சிட்டே இருக்கு. நீங்கள் ஒன்று இங்கே வெயிலே வராதா அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு வரும் எப்பயாச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ வெயில் வராதா அப்படின்னு இப்போ சான்ஸ் இல்லை அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கே கொஞ்ச நாள் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் டென்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிளேஸ் சுற்றி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ட்ரிப்பும் ஜாலியாக முடிஞ்சிச்சு. நீங்கள் ரிட்டன் வந்துட்டீங்க. ஏன்னா ஜேகேக்கு இன்னும் 2 நாள் காலேஜ் ஓப்பன் ஆகுது, அதனால சீக்கிரமாகவே வந்துருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்களும் ஜேகே வந்துட்டு உங்கள் திங்ஸஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு கனவு மாதிரி இருக்குது தெரியுமா அன்றைக்கி போயிட்டு வந்தது எனக்கு அப்படின்னு. கனவுலாம் இல்லை பொண்டாட்டி, ஒரிஜினலாக நிஜமாக இருந்தது தான் அப்படி சொல்லி உங்கள் கணத்தை பிடிச்சி கிள்றான். என்னால் நிஜமாக இன்னுமே அதை நம்பவே முடியல அப்படின்னு. சரி சரி விடு, இன்னும் எத்தனை தடவை தான் இதையே சொல்லுவா அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அமைதியாகிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க. ஜேகே வந்து அவனோட 4th இயர் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்படியே வந்து உங்கள் டேஸ் நார்மலாக போகுது. ஜேகேக்கு வந்து இப்போ அவங்க வீட்டில் வந்து அந்த ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் எங்களால் கட்ட முடியாது, அதெல்லாம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வந்து ஹாஸ்டல் ஃபீஸ்க்குன்னு காசு கொடுத்துட்ருப்பாங்க. அதை வச்சு தான் 2 பேர் வீட்டில் கொடுக்குற காசை வச்சு தான் வந்து வீட்டு வாடகை கட்டிகிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஜேகே வீட்டில் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் ஜேகே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் பார்ட் டைம் ஜாப் போகிறேன்னு இருப்பான். நீங்கள் தான் இல்லை வேணாம் நீ படிக்கிறப்ப எதுக்கு, அதான் நான் வேலைக்கு போகிறேன்ல அப்படி சொன்னாலும் ஜேகேவும் சரின்னு சொல்லி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் நீங்களும் வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே வந்துட்டு வீட்டுக்கு தேவையான சாமானும் நீங்கள் தான் வாங்கணும், வீட்டு வாடகை கட்டணும், அது இல்லாமல் உங்கள் 2 பேர்த்துக்கு பர்சனல் திங்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களால் வந்து நார்மலாக வர சேலரியை வச்சு மெயின்டைனே பண்ண முடியல. ஏன்னா உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் தனியாக அமௌண்ட் கொடுக்கணும், இதுக்கும் அமௌண்ட் எடுக்கணும். அப்படிங்கிறப்ப சேலரி சுத்தமாக பார்த்ததுனால நீங்கள் வந்து நைட் டியூட்டிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகேனாலேயும் வந்துட்டு உங்களை பார்க்க முடியல, உங்களாலேயும் ஜேகே பார்க்க முடியல, நிறைய வேலை இருக்குது. சண்டே ஒரு நாள் தான் ஒன்றா இருப்பீங்க. பட் அன்றைக்கும் நீங்கள் பயங்கர டயர்டில் தூங்கிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் டேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. பட் உங்களுக்கும் ஜேகேக்கான ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எப்போவுமே வந்துட்டு காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜேகே தூங்கிட்டு இருப்பான். அவன் ஃபேஸ் லைட்டாக பார்த்து சிரிச்சுட்டு அவனுக்கு தேவையான காசை மட்டும் எடுத்து வச்சுட்டு கிளம்பி போயிடுவீங்க. ரிட்டன் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஒரு 1 o'clock இல்லை 2 o'clock போல் தான் வருவீங்க. ரிட்டன் காலையில் 7 o'clock கிளம்பி போயிடுவீங்க. அதனால் ஜேகேனால் அவன் முழிச்சிருக்க டைமில் உங்களை பார்க்கவே முடியாது. அப்படியே உங்கள் டேஸ் போக போக உங்களுக்கு ஜேகேக்கு ரொம்பவே டிஸ்டன்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சண்டே நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்கன்னு தான் பேர், பயங்கரமாக தூங்குவீங்க. உங்களால் வந்து சாப்பிட கூட எந்திரிக்க முடியாது. ஜேகே சமைச்சு கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு திரும்பி படுத்து தூங்கிடுவீங்க.
இப்படியே உங்கள் டேஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பையன் அப்படியே தூங்கிட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அவளே தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக படுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு உங்கள் பையனுக்கு பால் ஆற்றுறது, உங்களுக்கு காஃபி ஆற்றுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் குட்டி பையனும் முழிச்சிட்டான். நீங்கள் போயிட்டு அவனுக்கு பால் கொடுத்துட்டு 2 பேரும் சும்மா வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் பையன் வந்து அவனுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் போயிட்டு அவனுக்கு தேவையான திங்ஸு, உங்களுக்கு தேவையானது, அப்புறம் வீக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. 3 பேருக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. வீட்டை அதெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பீங்க. அவனுக்கு இது இல்லாமல் அடிஷ்னலாக ஏதாச்சும் வேணுமா அப்படின்னதுக்கு ஒன்று அவன் 1-2 ஐட்டம் சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இப்போ ஜென் செக்ஷனுக்கு நடந்துட்டுருக்கீங்க. அப்போ ஒரு பர்சன் வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் பையன் அந்த இது வச்சு தள்ளுவாங்கள்ல இந்த கேரியர் மாதிரி, அதில் தான் உட்கார வச்சு தள்ளிகிட்டே போயிட்டுருங்க. அவன் வந்து திடீர்னு கேரியர்லேருந்து கையை விட்டு அங்கிட்டு இருக்கவங்க சட்டையை பிடிச்சிட்டான். நீங்கள் அதை கவனிக்காமல் லைட்டாக அங்கிட்டு பார்த்துக்கிட்டே நவுத்திட்டீங்க. உங்கள் பையன் சட்டையை பிடிச்சி இழுக்கும். அவன் கையை வேறு அந்த சைடு இருக்கும். லைட்டாக அடிபட்டுருக்கோன்னு அவன் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் இன்னும் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வேகமாக குடிஞ்சு பார்க்குறீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க அவன் இன்னும் அந்த சட்டையை விடாமல் பிடிச்சிருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ சாமி என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அந்த சட்டையை எடுத்துகிட்ட கையை ட்ரை பண்ணிங்க, விட மாட்டேங்கிறான். உடனே அந்த பர்சன் திரும்பிட்டு கையை எடுத்து விட்றாங்க. நீங்கள் வந்து குழந்தை தூக்கிட்டு சரிடி தங்கம் ஒன்றும் இல்லைடா அம்மா கவனிக்கலடா, சாரிடா என் செல்லோல பட்டு இல்லை அப்படி சொல்லி கொஞ்சிட்டே இருக்கீங்க. உங்கள் பையன் கத்தி அழுகிறான். அந்த பர்சன் உங்கள் கையிலேருந்து குழந்தைய வாங்குறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களை நிமிர்ந்து பார்க்குறீங்க. நீங்கள் ஒன்றுமே பேசல, அப்படியே பிளாங்காக பார்க்குறீங்க. உங்கள் குழந்தைய அவங்க வந்து 2 நிமிஷம் தான் டக்குன்னு ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அவங்க கையை லைட்டாக தேய்ச்சி விட்டு இல்லை இடிச்சிருக்கோம் தான் வலிக்குது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஆயில்மெண்ட் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இதை பில் போட்டு இதை இந்த இடத்துல தேய்ச்சி விட்ருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த பர்சனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க இவ்வளோ நேரம் குழந்தைய பார்த்தாலும் உங்களை நிமிர்ந்தே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உங்களை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. ஏன் அப்படின்னோடனே நீங்கள் பார்த்துட்டு குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஜேகே வந்து உங்கள் கையில் குழந்தைய கொடுத்துரு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஒன்றுமே ரியாக்ட் பண்ணாமல் வேமாட்டாலே தள்ளிட்டு போகிறீங்க. ஜேகே உங்கள் பின்னாடியே நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ தான் பதட்டமாக இருக்குது. நீங்கள் போயிட்டு அந்த பெல்லெல்லாம் போட்டுட்டு அந்த அங்கே உட்காந்து உங்கள் செக்ஷனில் இருந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக்குள்ளே போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்குது. ஏன்னா ஜேகே பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். உங்களுக்கு பயத்தில் அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. ஒயன் எப்படி இருக்கா அப்படின்னோடனே நீங்கள் ரியாக்டே பண்ணல. ஒயன் ஒரு 2 நிமிஷம் பேசலாமே அப்படின்னோடனே ப்ளீஸ் பேசாத அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அப்படி மூச்சு வாங்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு ஒன்றுலேருந்து தண்ணி குடி அப்படி சொல்லி தண்ணி கொடுக்குறான். நீங்களாம் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டீங்க. 2 நிமிஷத்தில் நீங்கள் காம் டவுன் ஆகிட்டீங்க. அந்த 2 நிமிஷம் ஜேகே தான் உங்கள் பையனை பார்த்துட்டுப்பான். அவன் வந்து உங்கள் பையனை பயங்கரமாக சூப்பராக ஹேண்டில் பண்ணுறான். உங்கள் பையன் அவ்வளோ சீக்கிரம் உங்களே விட்டு மற்ற யாருக்கிட்டேயுமே போக மாட்டான். அவனை ஹேண்டிலே பண்ண முடியாது. பட் ஜேகே அவனை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அதுவே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் பையனை பார்த்துட்டு குழந்தைய கூட ஜேகே நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு உன் பையனா அப்படின்னு மட்டும் கேட்குறான். நீங்கள் ஒன்று சின்னதாக ஆமான்னு ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா நீங்கள் ஜேகே ரொம்ப வந்துட்டு அமைதியாக பார்க்குறீங்க. அவனே ஒன்று பார்த்துட்டு ஐ மீன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்குறேன் அப்படின்னோடனே ஏன் நீ பண்ணலையா அப்படின்னோடனே இல்லை பையனா அது அப்படின்னு ஏன் நீயும் மீயாவும் பண்ணலையா புதுசாக வந்து என்கிட்ட கேட்குற. அப்போ நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போகிறப்ப நானும் இப்படி தான் ஜேகே போவேன். ஃபஸ்ட் என் குழந்தை கூட அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகேட்டேருந்து வேகமாக குழந்தைய வாங்கிட்டு போகிறீங்க. ஜேகேட்டேருந்து குழந்தைய வாங்கணும் குழந்தை அழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. வேகமாக உங்கள் திங்ஸை தூக்கிட்டு வெளியே போகிறீங்க. கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறப்ப ஆப்போசிட்டில் வீ நிற்கிறான். நீங்கள் வீயை பார்க்குறீங்க. வீ தான் டோரை வந்து இந்த சைடுருந்து பிடிச்சிருப்பான். வீ வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஏன்டி குழந்தை அழுகுறோம் என்னாச்சுடி அப்படி சொல்லிட்டு வேகமாக குழந்தைய வாங்கி வீ வந்து சமாதானப்படுத்துகிறான். ஜேகே பின்னாடி வந்துட்டு வீ அப்படின்னோட வீ ஒன்று ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே எப்படா இங்கே வந்த அப்படி சொல்லி கேட்டேனே இல்லைடா ஒர்க் இங்கே தான் கிடச்சிருக்கு அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி தங்க ஒன்றும் அல்லாத ஏன் என்னாச்சு அம்மா எதுக்கும் தங்க அள வச்சா அப்படி சொல்லி வீ வந்து உங்கள் குழந்தைய சமாதானம் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் வீயை பார்த்துட்ருக்கேன். வீக்கும் ஜேகேக்கும் தெரியும் அப்படிங்கிறதே உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. நீங்கள் அவங்க 2 பேர்த்தையும் பிளாங்காக பார்த்துட்டு வீ மட்டும் அமைதியாக பார்த்துருக்கீங்க. வீ உடனே அங்கே உட்கார வச்சுட்டு உங்கள் குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருப்பான். நீங்கள் அவனை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. வீ ஒன்று சொல்ல வந்துட்டேன் பாரு என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இவன் நம்ம மேரேஜுக்கு அவனால் வர முடியல அப்படின்னா நீங்கள் ஓ அப்படின்னானே டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்கு போயிருந்தான். அதனால தான் நம்ம கல்யாணத்துக்கு வர முடியல. இல்லை அவனை கொன்றுப்பேன் அப்படின்னானே இல்லைடா ட்ரைனிங் 3 வருஷம் போட்டாங்க அதான் அப்படின்னானே சரி அப்படி சொல்லிட்டு இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னானே மியாவா அப்படின்னானே ஆமாம் எங்கே அப்படின்னானே எனக்கும் அவளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடா அப்படின்னானே பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்னானே ஆமாண்டா அப்படின்னானே ஏன்டா அப்படின்னானே அது ஒரு சுச்சுவேஷன்டா வர்றா அப்படின்னானே சரி அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைய வாங்கிக்கிட்டீங்க வீக்கிட்டேருந்து வீ ஒன்று சரி ஜேகே வீட்டுக்கு போறியா அப்படின்னே
வீட்டுக்கா அப்படின்னோடனே, ஆமாம் ஜேகேவா போகலாம் அப்படின்னோடனே, நீங்கள் வியை பார்க்குறீங்க வியூ ஒன்னே, என் ஃப்ரெண்டு தான் வீட்டுக்கு கூப்பிடலாம்ல அப்படின்னோடனே, அப்படின்னு மட்டும் சின்னதாக ஹெட்டை நாட் பண்ணுறீங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் நடந்து போயிட்டீங்க. குழந்தை வந்து இப்போ வீ கையில் தான் இருக்குது. வீ கொஞ்சிட்டே நடந்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து வியை பார்க்குறீங்க, ஜேகே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. ஜேகே ஆனால் உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான் உங்களுக்கும் வீக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஜேகேவும் வீ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதெல்லாம் நினச்சிட்டு என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோடய லவ்வரை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்புறம் அவனுக்கு தோணுது, அவள் என்னோடய லவ்வரில், நான் அவளை சீட் பண்ணிட்டேன், அப்போ அவள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணிட்டு இருக்கான் அவனே. ஆனால் அவன் என்ன அவனுக்கு சீட் பண்ணியிருக்கக்கூடாது. என்னோடய லைஃப்பில் கிடைச்ச ஒரு ஏஞ்சல் இப்படி நான் அவனை மிஸ் பண்ணிட்டேனே, இந்த நேரம் உன் கூட நான் இருந்தேன்னா இந்த மாதிரி நம்ம குழந்தை தூக்கிட்டு நான் நடந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி ஜேகே அதை நினச்சிட்டே உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் எதுவுமே பார்க்கல அவனை. அதுக்கப்புறம் வீயும் குழந்தையும் தான் பார்த்துருக்கீங்க. வீ உடனே பயங்கரமாக குழந்தைய ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் சிரிச்சிட்டே வந்து உங்கள் வீட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இந்த எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. இந்த எபிசோடில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்க. இன்னும் 2 எபிசோட் தான் இந்த ஸ்டோரி முடிஞ்சிடும். ஸோ லாஸ்ட்டாவாச்சும் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ கொடுங்க. நானும் ஒவ்வொரு எபிசோடுக்கு இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ கேட்குறேன். அது யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் இதில் என்ன பிடிச்சது அப்படிங்கிறது எனக்கு சொன்னால் தானே எனக்கு தெரியும். பரவாயில்ல உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு தயவுசெய்து அந்த மைண்ட் செட் எனக்கு வர வைங்க. அப்புறம் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், லவ் யூ.